அனைவருக்கும் வணக்கம். இவள் உங்கள் தோழி. இந்த வருஷம் 2024 நடந்த குரூப் 4 கொஷனில் பொது தமிழ் கொஷினை பார்ப்போம். கிருத்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இதுக்கு கவர்மெண்ட் கீ படி ஆன்சர் வந்து அருளப்பன். ஆனால் யோவானும் வரும் ஆன்சர். அடுத்தது தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு வளன். இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா 10th நியூ புக் தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் எங்கே இருக்குன்னா இயல் 9ல் தேம்பாவணின்னு ஒரு டாபிக் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 2 கேள்விக்குமே ஆன்சர் இருக்குது. தேம்பாவணியில் இதில் கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இதுக்கு வந்துட்டு கிறித்துவின் முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். ஆனால் ஆன்சரில் ஆப்ஷனில் வந்துட்டு யோவான் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அருளப்பனும் கொடுத்துருக்காங்க. திருமுழுக்கு யோவான்னு கொடுக்காதனால அருளப்பன் ஆன்சராக வந்துட்டு கவர்மெண்ட்டில் கீ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசப்பினை பிராக்கெட்டில் வளன் பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். ஸோ தேம்பாவணியினுடைய பாட்டுடை தலைவன் வந்துட்டு வளன். சூசையப்பர்னு சொன்னால் சூசையப்பர், யோசேப்னு சொன்னால் யோசேப், வளன்னு சொன்னால் வளன். இதில் வந்துட்டு வளன்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷனில். ஸோ வளன் தான் இதுக்கு ஆன்சர். இது நம்ம சிலபஸில் எங்கே இருக்குன்னா பகுதி ஆ இலக்கியமில் 7வது டாப்பிக்கில் பெரிய புராணம் எழுதியிருக்குல்ல, அங்கே அதுக்கு கீழே தேம்பாவணின்னு எழுதியிருக்கு. நன்றி, வணக்கம்.